மாநிலம் வாளையாறில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து பயணிகளுடன் நிறுத்தப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். எதற்காக பேருந்துகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு? தற்போது பேருந்து ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க? பயணிகள், பேருந்துகள் இருக்கக்கூடிய பயணிகள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலத்தில் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் அபராதம் விதிப்பதுடன் பேருந்துகளை பறிமுதல் செய்வதாக கூறி கோவையை அடுத்த தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதியான வாளையாறில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்து கேரள மாநிலத்திற்கு தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் கேரள மாநிலத்தில் சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்படுவதாக அந்த மாநிலத்தினுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வாகனத்துக்கு கிட்டத்தட்ட 30 வாகனத்திற்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை அபராதம் விதித்து பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இதனை கண்டித்து தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினர் அதனுடைய உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பல்வேறு ஊர்களில் இருந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு வாளையார் வழியாக செல்லக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாளையாறில் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டன. சுமார் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக தங்களுக்கு நேஷனல் பர்மிட், அதாவது இந்தியா முழுவதும் சுற்றுவதற்கான பர்மிட் இருந்த போதும் எங்களுக்கு வரி விதிப்பதாக கூறிதான் ஆம்னி பேருந்தினுடைய உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் உரிமையாளர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் சாலை போக்குவரத்திற்கு தனி விதி இருப்பதாகவும் அந்த விதியை கட்டாதது காரணமாகவே நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாளையார் பகுதியில் ஆம்னி பேருந்தினுடைய ஓட்டுநர்கள் நிறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தங்களை ஏற்றி வந்து இது போன்று எல்லை பகுதியில் நிறுத்தி வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தங்களை எந்த பகுதிக்கு புக்கிங் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரமாக 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் இடையிலான அந்த வாக்குவாதம் முற்றப்படும்போது காவல்துறை அந்த பகுதிக்கு வந்தார்கள். அவரும் சமாதானம் பேசி இந்த ட்ரிப்பை முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நின்ற பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து நாம் பேசும் பொழுதும் விசாரிக்கும் பொழுதும் நேஷனல் பர்மிட் என்பது சுற்றுலா பயணிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், ரெகுலராக அதாவது தினம்தோறும் செல்லக்கூடிய பேருந்து சர்வீஸ்களுக்கு இது பொருந்தாது என்றும் அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பொறுத்தவரையில் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் அடுத்த கட்டமாக ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.